ஒரு திருவிழா மாதிரி பிரம்மாண்டமா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா மாதிரி இங்கேயும் ஒரு திருவிழா. சரி, அதை உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவே. ஸோ சரி, அப்படியே நம்ம எப்படியும் இந்த பக்கத்துல திருவிழாவை தான் பார்க்க போறோம். பீஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம், நல்லா தாராளமாவே இருக்கு. கூட ஒரு ஆயிருந்தா பழமா இருக்காது. நான் உங்களுக்கு பேக் கேமரால இந்த வியூல எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மாடி ரொம்ப ஒரு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. நல்லவேளை ஒட்டே வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு பீஸ் கறி எடுத்து இந்த சோறு மேலே வச்சு அப்படியே இந்த சோறை பிசைஞ்சி அப்படியே ஒரு வாய். வணக்கம், நான் தான் உங்கள் டோனி. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு வீடியோ. அதான் ஒரு 2-3 வீடியோவில் நம்ம கடற்கரையை காமிச்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோ ஒரு கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. அதுவும் முக்கியமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ரொம்பவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியானப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தாராவி பக்கத்தில் இருக்கிற மைம் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே ஒரு திருவிழா மாதிரி பிரம்மாண்டமாக நம்ம ஊரில் நடக்கிற திருவிழா மாதிரி இங்கேயும் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை நம்ம போய் பார்த்துட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இங்கே சும்மா வந்துட்டு இருக்கும் போது ஒரு பீச் ஏரியா இருக்குது. அந்த பீச் ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய ராட்டனம், பெரிய பெரிய விளையாட்டு, அந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணி உங்களுக்கும் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவாக இருக்கும் நம்புதேன். ஸோ வாங்க, நான் அந்த இடம் கிட்டே ரீச் ஆகிட்டு நம்ம அங்கே போய் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சொல்லி போக மெதுவாக பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் மக்களே, இந்த லைட்டிங் உங்களுக்கு தெரியுதா? இந்த லைட்டிங் தெரியுதா? அதான் அந்த திருவிழா நடக்கிற இடம். அது என்ன திருவிழான்னு எனக்கு தெரியல. நானே சும்மா வரும்போது தான் பார்த்தேன். சரி, அதை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவே. ஸோ இங்கேருந்தே பாருங்கள் அந்த லைட்டிங்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, அதனால உங்களுக்கு கிட்ட போய் நான் காமிக்கேன். சரியா மக்களே? அப்பெல்லாம் பார்க்கும் போது கூட அந்த லைட்டிங் வெறும் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட வர அது எப்படி ரவுண்டாக சுத்துதுன்னு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சுத்துது. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது வெறும் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ மக்களே, இந்த இடத்துக்கு வர்றதும் ரொம்பவே ஈஸி தான். நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இந்த இடத்துக்கு நான் எப்படி வரணும்னு நான் அதை சொல்லலை. இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற மைம் சர்ச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச். அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த திருவிழா நடக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சர்ச்சு தெரியுதுன்னு தெரில, நான் உங்களுக்கு காமிக்கேன். சர்ச் தெரியுதா என்ன என் பின்னாடி? ஸோ அந்த சர்ச்சுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் கடற்கரை. அந்த கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த திருவிழா நடக்கு. சாரி, கடற்கரை கிட்ட தான் அந்த திருவிழா நடக்கு. ஸோ அதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே ஈஸியான இடம். மைம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. சரியா? ஸோ மக்களே, இதான் இந்த மைமோட சர்ச். நான் எதுக்கு மெதுவாக பேசுறேன்னா, சர்ச்சில் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ இந்த சர்ச்சுக்குள்ள அழகான க்ரூசிஃபிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சரி, அப்படியே நம்ம எப்படியும் இந்த பக்கத்தில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த சர்ச்சையும் உங்களுக்கு காமிக்க. இந்த சர்ச் வந்து ரொம்பவே ஃபேமஸ். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி மக்களே, சர்ச்சை பார்த்துட்டிங்களா எப்படி இருந்துச்சு? ரொம்ப அட்டகாசமான மேசிவ் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சா? இப்போ நம்ம வந்து ரோடை க்ராஸ் பண்ணிக்கலாம். ரோடை க்ராஸ் பண்ணிட்டோம்னாலே கடற்கரை தான். கடற்கரைக்கு போயிட்டோம்னா அந்த திருவிழாவை நம்ம பிரம்மாண்டமாக பார்க்கலாம். ஸோ எப்பவும் ரோடு க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாகவே போகணும். நான் என்ன தான் என் கையில் வந்து கேமரா வச்சுருந்தாலுமே பார்த்து நிதானமாக தான் போகிறேன், எந்த அளவுக்கும் டேஞ்சர் இல்லாமல் இருக்கணும்னு. ஸோ வண்டி பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே இங்கே வரும். அதனால பார்த்துட்டு மெதுவாக க்ராஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளும் உள்ளே என்டர் ஆக தான் போகிறோம். ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் விளையாட்டு இருக்குது, என்னென்னலாம் சாப்பிட இருக்குது எல்லாருமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கேன். வாங்க. ஸோ இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன், இந்த மைம் சர்ச்சுக்கு நேரம் ஆப்போசிட்லேயே தான் உங்களுக்கு இந்த பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கனாலே அந்த திருவிழாவுக்கு நீங்கள் போயிடலாம்.
திங்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாவே நிறைய தெரியும். எவ்வளோ பெரிய பூரி பாருங்க. இந்த ஒரு பூரி வந்து ஒரு ஆளால சாப்பிட முடியாது. பூரியை பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ பெரிய பூரி. அதே மாதிரி பூரி மட்டும் இல்லை, நான்வெஜ் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் இங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கபாபா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டே வரலாம். எனக்கே கொஞ்சம் வருமானம் தான் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டு. ஸ்டார்டிங்கில் நம்ம வெளியே பார்த்த கூட்டத்தோட இப்போ உள்ள இருக்கிற கூட்டம் வந்து ரொம்பவே இருக்கு. ஸோ இங்கே கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு, ராட்டினமும் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க. இப்போ மக்களே இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராகவே இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு. பின்னாடி பாருங்க, ஒரு போட் ஷேப்ல எப்படி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ரைட்ஸ் இருக்குங்கண்ணா. ஸோ நம்ம வரும்போது ஒரு ராட்டினம் பார்த்தீங்களா, அதுவுமே பின்னாடி தான் இருக்கு. ஸோ இது வந்து இன்னுமே ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரைட்ஸ் பின்னாடி இங்கிறவ அந்த ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே இன்னும் சரியாக ஸ்டார்ட் ஆகல. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நியூ இயர்க்கு அப்புறம், அதாவது ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் கூட இவங்க பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம்லலாம் இது ரொம்ப அட்டகாசமாகவே ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடையாக இருக்கட்டும், அதே மாதிரி மீன் கடையுமே இங்கே இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுக்கு இன்னும் உள்ளே போனால் தான் தெரியும். நாங்கள் இன்னும் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கணும். இதான் மக்களே அந்த ராட்டினம். நம்ம ரோட்ல இருந்து வரும்போது பின்னாடி வந்த ராட்டினமே தான். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. நான் கூட நினைச்சேன் இங்க வந்து ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆகலாம். நான் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு. என் முன்னாடி பின்னாடி எல்லாமே நீங்க பார்க்கலாம், எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பையன்ட்ட நான் கேட்டேன், இது எதுக்கான திருவிழா? இது வந்து இங்க ஒரு தர்கா இருக்கா இந்த கடல் பக்கத்துல. ஸோ அந்த தர்காவுக்குள்ளது என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்க இந்த திருவிழாவை நடத்துதாங்க. அதே மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா நிறையவே சாப்பாடு கடை இருந்துச்சு. எந்த கடை கவர் பண்ண, எதை கேப்சர் பண்ணன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வந்து பார்த்தா பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாவே இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்கள் தான் ரொம்ப பேர் இருக்காங்க இங்க. ஸோ ராட்டனம் பார்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லுவோம், நம்ம இந்த ஹெலிகாப்டர் பார்க்கலாம். ரொம்ப விளையாட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப விளையாட்டு தள்ள வரைக்கும் யாருனாலுமே வரலாம். ஸோ அதனால நியூ இயர்க்கு முன்னாடி கூட நீங்க வந்தா கூட நடக்கும். நிறைய உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண இங்க கிடைக்கு. சின்ன குழந்தைங்க விளையாடுற இந்த ரவுண்ட் கார் கூட இருக்கு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே இந்த இதை மிஸ் பண்ணாதீங்க. நியூ இயர் டைம்ல கூட, நியூ இயர் அன்னைக்கு கூட நீங்க வரலாம். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சும்மா வீட்டில் இருப்பீங்க. அன்னைக்கு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்மளே இப்படி என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணுவோம். ஸோ சாப்பாடு கடையும் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய சாப்பாடு கடையாக இருக்குது. இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த திருவிழா நடக்கிற இடத்த நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா ரொம்பவே உச்சகட்டம், பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் தான் பாருங்க. பின்னாடி குழந்தை கேப்சர்லாம் இப்படிதான் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம அப்படி கேமரா தூக்கிட்டு பேசிட்டு போததே கொஞ்சம் எல்லாருமே பார்த்தது நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம சரி வ்ளாக்ஸ் பண்றதுனால இதெல்லாம் கண்டுக்கிடாம எடுத்துட்டு இருக்கோம். நான் இப்போ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வரும்போது ஒரு சாப்பாடு கடையை பார்த்தேன். ஸோ ஒரு இந்த ராட்டத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வ்ளாக் எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்திருக்குன்னு தெரியல. நீங்க தான் பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோவை வச்சிருக்கா. மக்களே, நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த சாப்பாடு கடை கிட்டே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு இதானா. என் பின்னாடி பார்க்கலாம், மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ப்ளவ் தான், அது வந்து பீஃப் ப்ளவ். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை பார்த்தீங்கன்னா ஆளை இங்கே மூக்க இழுக்கு. உங்களுக்கு நான் காமிக்காது எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா மலையை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. பீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா தாராளமாகவே இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கான சைட் டிஷ். ஸோ மக்களே, முடிவு பண்ணியாச்சு. நம்ம ராட்டினத்தில் ஒரு ரவுண்டு போகிறோம். உங்களுக்கு வியூவெல்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த பீஃப் ப்ளவை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறோம். சரியா?
ஸோ வாங்க ராட்டினத்துக்கு டிக்கெட்டான எடுத்துட்டு நான் உங்களுக்கு அதில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். इसका वीडियो बना के डालो उसका உள்ள வர வர மக்களே கேப்சர் பண்ணதுக்கான எது கேப்சர் பண்ணே தெரியல. சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரைட்ஸ் தான். ஸோ நம்மளும் ஒரு ஆட்டினத்து பக்கத்துல வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானுமே நல்லா ப்ரெசென்ட் பண்றேன்னு இந்த வீடியோ நினைக்கிறேன். இப்போ நான் டிக்கெட் எடுத்துருக்கிறேன் போல. இந்த ராட்டினத்துக்கு இந்த டிக்கெட் எவ்வளவு ரூபான்னு தெரியல. எடுத்துட்டு நான் உங்கள்ட்ட ரேட் எவ்வளோன்னு சொல்றேன். आंटी एक टिकट दो ना. ஸோ மக்களே 100 ரூபா இந்த ரைடுக்கு டிக்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 100 ரூபா வாங்குவாங்க. இந்த 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிக்கெட் நம்மளுக்கு கொடுக்காங்க. இந்த டிக்கெட் வந்து காமிச்சிட்டு நம்ம உள்ள போய்க்கலாம். நம்ம உள்ள போய் கூட தான் வைப்போம் பாருங்க. ஸோ அவுட்டுனா வெளியே, ஆனால் நம்ம உள்ள போகணும். ஏன்னா நம்ம இப்போ ரைடு கண்டினியூ பண்ணோம்ல. ஸோ இவங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இவங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணோடனே நம்மள உள்ள என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. உள்ள என்ட்ரி பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ராட்டினத்துக்கிட்ட போய்க்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த ராட்டினம் இப்போ நம்ம கண்ணு கிட்டே வேற அதில் நம்ம போவையும் போகிறோம். நீங்கள் கூட நினைக்கலாம் இவன் என்ன புதுசாக சொல்லலாம். நான் உண்மைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு தடவை கூட போனதில்லை. ஆனால் இந்த டைம் வந்து இந்த ராட்டினத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ யாரி உட்காந்துட்டு எப்படி இருக்கு, நீங்களும் அவங்க கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண போறீங்க இந்த வீடியோவில். வாங்க மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடுக்குள்ள வந்து ரெண்டு பேராக தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பி வாரான். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பி வாரான். எக்ஸாம் சிங்கல்லாம். ஸோ தம்பி வரத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒத்திலே தான் போக போகிறோம். ஒத்திலே போகிறது ரொம்ப நல்லது தான். 3 जन? अरे वो 2 जन बोला था, मेरे को अकेले जाने हैं. तो நம்ம ஒத்திலே போய்க்கலாம். ஒத்திலே போறதா ரொம்ப நல்லதும் கூட. क्या ராட்டினத்துல ஏறியாச்சு. ரொம்பவே ஸ்பீடா போகுது. நீங்க என்னையா பார்க்கறதோட இந்த வெளியே சீனரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஆனா ரொம்ப டேஞ்சரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கூட ஒரு ஆள் இருந்தா பயம் இருக்காது. நான் உங்களுக்கு பேக் கேமரால இந்த வியூல எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ரொம்பவே டர்ரா இருக்கு மக்களே. அது இந்த மேல வந்துட்டு கீழே வருது பாருங்க. அது ரொம்பவே ஆபத்தா இருக்கு. ஆனா ஒரு சேஃப்டி பெல்ட் கூட இல்ல பாத்தீங்களா. அம்மா எப்படா கீழே இறங்குவோன்னு ஆயிட்டு எனக்கு முடியல. என்னால உண்மைக்குமே சத்தியமா முடியல. எப்படா கீழே இறங்குவோன்னு ஆயிட்டு மக்களே. அம்மா போதும் நிப்பாட்ட சொல்லிடலாமா. நான் எப்படி நிப்பாட்ட சொல்லணும்னு எனக்கும் தெரியல. நான் உங்கள்கிட்ட ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு வந்து இது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு. நீங்க ஆனா மஸ்ட் ட்ரை பண்ணும் மக்கள். எல்லாருமே கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. சும்மா இருக்கிறதுக்கு வீட்டுல நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இத ஒரு 100 ரூபா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வர்த்தா தெரியுது மக்களே. ரொம்ப வர்த்தானா 100 ரூபாய்க்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் நம்மள இதுல உட்கார வைக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு.
எப்போண்டா இறங்க போறோம்னு தான் இருக்கு. நம்ம வீடியோவை கேப்சர் பண்றதுனால ஒண்ணும் தெரியல. ஆனா கொஞ்சம் மேல கீழே பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் வந்து எப்போடா கீழே விழுந்து செத்து போயிருவோமோ அந்த அளவுக்கு பயமா இருக்கு. நானும் எப்போண்டா முடியும் தான் எதிர்பார்க்க மக்கள், ஆனா முடிய மாட்டேங்கி. சீக்கிரமா முடிஞ்சுட்டா கீழே இறங்கி போயிட வேண்டியதான். ஆனா யாரும் வந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு கையில கேமரா பிடிச்சிட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்பவே டேஞ்சர், உண்மைக்குமே ரொம்பவே டேஞ்சர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எதுவும் கேட் மாதிரி கூட இல்ல. இந்த சைட்ல பாக்கலாம், எதுவுமே கேட் மாதிரி ஒண்ணுமே இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடு 2 சைடும் கம்பியை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோக்காக தான் ஒரு கையில கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில சப்போர்ட்டை பிடிச்சிருக்கேன். ஆனா நீங்க யாரும் வந்தீங்கன்னா 2 சைடும் பிடிச்சி வச்சுக்கோங்க. 2 சைடும் பிடிச்சி வச்சுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். நம்ம இறங்க வேண்டிய டைம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு, சரி இப்போ ஸ்லோல உங்களுக்கு அங்கே அப்பா நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஆகுனது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா மேல அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, மேல இருந்து இதோ உங்களுக்காக. பாருங்க மக்களே, நம்மளுக்கும் கீழே கொஞ்சம் டிஃபரன்ஸா பாருங்க. இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. நல்ல வேலை ஒத்திலே வந்தது பெஸ்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பேரும் அனுப்புறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த 2 பேர் தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் சொன்னேன் எனக்கு ஒத்திலே போகணும்னு சொல்லி ஒத்திலே வந்துட்டேன். திருப்பி இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு ரொம்பவே ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க. பின்னாடி வியூவை பாத்தீங்களா? அதே மாதிரி எப்போடா ஃபாஸ்ட் ஆகுதா எப்போடா ஸ்லோ ஆகுதான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ மேல ரொம்ப நேரத்துக்கு நிப்பாட்டி வச்சுட்டான். ஆனா வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாவே வாங்க. ஆனா பாத்தீங்களா ஸ்பீட் ஆயிட்டு மேல போக நம்மளுக்கு ரொம்பவே பக்தின்னு இருக்கு மக்களுக்கு. அளவுக்கு மீறே ரொம்ப பக்தின்னு இருக்கு. நான் வந்து ஜானுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா ஜான் எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு முன்னாடிலாம் இந்த இது முடிஞ்சிடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரமா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் உங்களுக்காக. ஏன்னா நீங்களும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது நீங்களும் இந்த இடத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனால நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை சீக்கிரமாவே போஸ்ட் பண்ணேன். ரொம்ப மேல நிப்பாட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு அழகான சீன் உங்களுக்கு கேப்சர் எந்த அளவுக்கு தெரியல. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை பார்க்கலாம் நீங்க சீலிங்ல, கடலுக்கு நடுவுல பாலத்துல தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னொரு ரவுண்ட் மேல வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணாத. ரொம்பவே டேஞ்சர் மக்களே. கோவா அங்க திருப்பி அப்படியே மேல. இப்போ உங்களுக்கு நான் அந்த அம்பேத்கர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ரொம்ப கிளியரா கேப்சர் பண்ணி காமிக்கேன். நல்ல வேலை கரெக்டான இடத்துலதான் நிப்பாட்டி இருக்காங்க. பாத்தீங்களா மக்களே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோட படத்தை பாத்தீங்களா எப்படி? அதுவும் இந்த கடலுக்கு நடுவுல இருக்கிற பாலத்துல எவ்வளவு அழகா லைட்டிங் எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இடம் மக்களே தான். ஸோ கீழே வந்துட்டு ஒரு அளவு கிட்ட நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா அனுபவிச்சதை நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து அனுபவிச்சுக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா இருங்க. ஏன் சொல்றோம்னா 2 சைடுமே இந்த சைடு இப்படி கேட் இல்ல. ஏன்னா மேல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அதனாலதான் சொல்லுங்க மக்களே. எந்த அளவுக்கு இருந்துச்சு ராட்டனம் பாத்தீங்களா? ஆனா ரொம்பவே சேஃப்டி ரொம்பவே முக்கியம். சின்ன பசங்க வந்து தனியா மேல போயிட்டாங்கன்னா ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா 2 சைடுமே கேட் இல்ல. எந்த அளவுக்கு உங்கள்ட்ட எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ரைடா தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் அதை சும்மா போய் பிடிச்சிக்கலான்னு. மேல போனோன்னு அப்படியே ரிட்டர்ன் எடுக்கப்ப கீழே விழுந்துருவோமோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா 2 கம்பியும் டைட்டா பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டி உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஆள கூட வச்சுக்கோங்க. பெரிய ஆளே பயந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. மோட்டார் சத்தம் ரொம்பவே இருக்கு. நம்ம அங்க போய்க்கலாம்.
ஆனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட். சரி ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்காங்க மக்களே. 100 ரூபாய்க்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்காங்க. மேலே இருக்கிற வியூவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சீலிங்குள்ளது ஃபோட்டோ பார்த்தீங்களா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் குள்ளது ஃபோட்டோ, அதாக இருக்கட்டும். அந்த வியூலாம் ரொம்பவே அட்டகாசமாக கேப்சர் ஆகுது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எப்படி இருக்கிற மெயிலாக வாங்க. ஸோ நான் இப்போ அப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, பீஃப் ப்ளவ் சாப்பிடுவோன்னு. அந்த ப்ளவை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த வீடியோவை தரமாக எண்ட் பண்ணோம். இந்த வீடியோவை எண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது கொஞ்சம் இந்த ரைட்ஸ் கொஞ்சம் நிறைய ரைட்ஸ்லாம் போகிற மாதிரி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் தேவைப்பட்ட ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டையும் யாரையாச்சும் கூப்பிட்டு வரேன். ரொம்பவே ஒரு vlogல வரணும்னு ஆசைப்படுதாங்க. சும்மா பின்னாடி கையெல்லாம் காமிச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரில நான் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு. சரி மக்கள், நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு, அந்த ஹோட்டல் இல்லை, இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கடை இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அதை மாதிரி ஸ்டாலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கடைலாம் கிடையாது, வெறும் இந்த இவங்க நடத்துறது இந்த திருவிழாக்காக கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால அந்த கடையில் போய் நம்ம ஒரு ப்ளவ்வை சாப்பிட்டுட்டு, நம்ம ஊருக்கு அதை பிரியாணின்னு தான் சொல்லுவோம், ஆனால் இவங்க வந்து அதை ப்ளவ்வாக சொல்லுவாங்க. இங்கே வந்து பிரியாணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பிரியாணியை வந்து எதுவுமே அடிச்சுக்கிட முடியாது. ஸோ பிரியாணி கடை எங்கன்னு பார்க்கலாம். நிறைய கடை இருக்குது, ஆனால் நம்ம அப்போ ஒரு கடையில் சொல்லி வச்சுட்டு வந்தோம், இந்த கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நான் மெயினாக மேலே இருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்குள்ளது ஒரு இதாக காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கிட்டே கொண்டு போய் காமிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். சரியா? ஸோ பாருங்க மக்களே, கடல் வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்குன்னு பாருங்க. அப்படியே நம்மளோட ஷேடோவை கீழே பாருங்க, ரொம்ப அழகான ஷேடோ. ஸோ கடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்வாங்கியிருக்கு. நீங்கள் ஒரு போட்ஸையும் பார்க்கலாம். ஒரு போட்ஸும் வந்து பாருங்கள் எப்படி கரை தட்டி போய் நிற்கி. இப்போ சாயங்காலம் நேரம் ஃபுல் லோ டைடாக இருக்குது, அதனால தான் கடல் வந்து இவ்வளோ உள்வாங்கி இப்படி போட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரை எல்லாம் மண்ணை தட்டி இப்படி உட்காந்துருது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மெயினாக நம்ம வந்தது உங்களுக்கு இதை காமிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான சீலிங்கில் எப்படி ஒரு காட்சி நம்மளுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு. அம்பேத்கரோட ஃபோட்டோவும் அப்படியே பக்கத்தில் நம்ம ஃப்ளாகோட சென்டரில் இருக்கிற சக்கரத்தையும் அப்படியே டிசைன் பண்ணி இந்த பேண்ட்ரா டு வர்லிக்குள்ளது இருக்கிற சீலிங்கில் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை தான் மெயினாக உங்களுக்கு நான் காமிக்க வந்தேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் இப்படி திரும்பினோம்னா இங்கே லைட்டிங்காக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ சீ ஃபுட்ஸ்க்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ மக்களே பார்த்துட்டிங்களா எந்த அளவுக்கு சீலிங் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம பின்னாடி இருக்கிற திருவிழாவாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம காமிச்ச சீ ஃபுட்ஸ் அதாக இருக்கட்டும், எல்லாமே அழகாக இருக்குது. நான் சொன்னோம்ல உங்கள்கிட்ட அந்த சீ ஃபுட்ஸ், இதை வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடலான் இருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் தான் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவை ஜனவரிக்கு அப்புறம் தான் மெயினாக போஸ்ட் பண்ணலான் இருந்தேன். ஸோ நம்ம இந்த என்ஜாய்மெண்ட் பண்ணது நீங்களுமே பண்ணணும், நீங்களுமே இந்த இடத்துக்குலாம் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போடுதேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்ம சீ ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டிங்காக தெரியுதா, இந்த சீ ஃபுட்ஸ்க்கு ஒரு வீடியோன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு இந்த சீ ஃபுட்ஸ்க்கு மெயினாக நம்ம ஒரு வீடியோஸ் நல்ல தரமாக எடுக்கிறதுக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வீடியோ இன்னும் குவாலிட்டியாகவும் வேறு அங்கே இருக்கிற எல்லா சீ ஃபுட்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்காக நம்ம இந்த வீடியோவை நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்த ராட்டனமாக இருக்கட்டும், இந்த ரைட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வேறு நீங்களுமே இந்த என்ஜாய்மெண்ட்டை பண்ணணும். ஸோ வாங்க சாப்பிட போய்க்கலாம். சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மக்களே ஒரு வழியாக பீஃப் ப்ளவை நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம பீஃப் ப்ளவ் வந்துட்டு ஸோ இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 80 ரூபாய்க்கு ஒரு பிளேட் தராங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ மக்களே இதான் நம்மளோட பீஃப் ப்ளவ், இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற பீஃப் பீஸ். ஸோ கறி வந்து நல்லாவே வெந்திருக்கு.
ஆனால் 80 ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் கறி தராங்க. அதான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நான் உங்கள்ட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ மக்களே பீஃப் பீஸ் எடுத்துக்கிட்டுதானா, பீஃப் நல்லாவே வெந்திருக்கு. வேறு அதே மாதிரி நல்லாவே மசாலாலாம் ஆட் ஆகிருக்கு. இந்த ஒரு பீஃப் வந்து ஸ்ட்ரக்சராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியான டேஸ்ட். ஆனால் என்ன, பீஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதான் வருத்தம். கொஞ்சம் அதிகமான லெவலில் பீஸ் இருந்துச்சுன்னா நல்ல வெளுத்து வாங்கிக்கலாம். இப்போ ரைஸாக பார்த்துக்கலாம். நல்ல நெய் மசாலா டேஸ்ட்லாம் அப்படியே பிரமாதமாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்பூன் வச்சுலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால நம்ம டைரக்ட் கை வச்சு அட்டாக் பண்ணிடலாம். ஒரு பீஸ் கறியை எடுத்து இந்த சோறுக்கு மேலே வச்சு அப்படியே இந்த சோறை பிசைஞ்சி அப்படியே ஒரு வாய். எனக்குமே சாப்பிடும் போது மெதுவாக அப்படியே சவச்சி சாப்பிட்டா அது கொஞ்சம் ருசியே வேற. நம்ம வீட்டில் இருக்கும் போது வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும், காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாகவே சாப்பிடுதோமா, அது சரியாக அரையவும் மாட்டேங்குது. அதே மாதிரி டைஜஷனுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அதனால அப்படியே மெதுவாக இந்த சோறையும் ஒரு துண்டு கறியையும் இப்படி வச்சு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது மக்களே. நான் இந்த கறியை நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மித்த கறிலாம் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது, ஆனால் இந்த கறியில் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். நான் சாப்பிட்டு நல்ல மெதுவாக சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு தான் கேட்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேச பறக்க வேற வெளியே உண்டுக்கிட்டே இருக்கு. அதனால நல்ல ருசி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மக்களே, கடைசி ஒரு வாய் தான் இருக்கு. அதோட இந்த பிளேட்டுமே நல்ல சுத்தமாக முடியுது. பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணியாச்சு. இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடலான்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் குவான்டிட்டி. 2 துண்டு கறி, பாஸ்மதி அரிசி 80 ரூபா, ரொம்ப அதிகமான ரேட் மாதிரி தெரியுது. அதனால நம்ம இந்த ஒரு பிளேட்டோடய நிப்பாட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜனவரிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ விடலான் இருந்தேன், ஆனால் உங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல வீடியோஸ் இனிமேல் கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் இப்படி நல்ல ஒரு கிளியரிட்டியான மொபைலே வாங்கியிருக்கு. முன்னாடி கொடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப லோ குவாலிட்டியாகவும் இருந்திருக்கும், அதே மாதிரி வீடியோ சரியாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற கிளியரிட்டிக்கும் அப்போத்தில் இருக்கிற கிளியரிட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம போடும்போது இப்படி சாப்பிட்றதோ இல்லாட்டி நம்ம சுத்த போகிறதோ ஒரு வீடியோவை எடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். சரியா? ஸோ நானுமே இங்கேருந்து இப்போ கிளம்புதேன். உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு ரொம்பவே தேவை. கூடிய சீக்கிரம் நம்ம 184 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். கூடிய சீக்கிரமாக 1K நம்ம ரீச் பண்ணணும், அதான் நம்ம டார்கெட்டாக வைக்கணும். ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பி நம்ம வீடியோஸ் நம்ம ரெகுலராக பாருங்கள். எப்போ வருதுன்னுலாம் வீடியோஸ் சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். சரியா? ஸோ இதோட நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மைம் ஸ்டேஷன்லேருந்து நம்ம மைம் கோயில் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். டேக் கேர், பாய், டாடா.